நானும் அதை பேக்ல போட்டு கொடுத்தேன். தவறுதெல்லாம் வேற பேக் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க. உங்க பேக்கை நான் ஈவினிங் கொடுத்துறேன். ஓகே மேடம், வரேன் மேடம். அக்கா, ஸ்வீட் ஸ்டால்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்ல? காளி அம்மாவும் சிவனாண்டியும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. தேவையில்லாம இந்த டிரைவர் பையன் என்ன இதுல இழுத்து விட பாக்குறான். அந்த சிவனாண்டி ஏதாவது சதி வேலை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை நான் சும்மா விட போறதே இல்ல. நடந்து முடிஞ்ச சிலம்ப போட்டியில என்கிட்ட அவன் தோத்து அவமானப்பட்டும் இன்னும் திருந்தவே இல்லையா? என்கிட்டயே விளையாடுறானா? ச்சே. ஏமா, உங்க போட்டோ எப்படி நெருப்புல வந்துச்சு? எல்லாம் சித்தியோட வேலைதான்ப்பா. அவங்க தான் எங்க போட்டோவை நெருப்புல போட்டாங்க. ஏய், என்னடி என் மேல பழி போடுற? நான் ஒண்ணும் உங்க போட்டோவை நெருப்புல போடல. நீங்க தான் போட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போடல. என் மேல இருக்கிற கோவத்துல நீ வீணா பழி போடுற. இல்ல, நீங்க தான் பழைய துணியில எங்க போட்டோவை சுத்தி எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டீங்க. நான் பார்த்தேன். அப்பா, இவங்க கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. இப்பெல்லாம் ரேவதி அக்காவை கண்டாலே இவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அந்த கோவத்துல தான் போட்டோவை நெருப்புல போட்டிருக்காங்க. சந்திரா, உண்மையை சொல்லு. ரேவதி கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டா. நீ தானே போட்டோவை நெருப்புல போட்ட? இல்ல மாமா, ஏதோ தெரியாம கொண்டு வந்து போட்டுட்டேன். இவதான் அதை பெருசு பண்றா. இன்னும் 2 சப்புன்னு வைய. ரேவதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சித்தி எதுக்கு அடிக்கிற? ஓ வயசுனா அவ வயசுன? உனக்கு அவ அம்மா ஸ்தானம். தூக்கி வளர்த்தவளா இப்படிதான் கை நீட்டி அடிப்பியா? பின்ன எங்களோட கல்யாண போட்டோவை நெருப்புல போட்டா எனக்கு கோவம் வராதா? நான் கை நீட்டுற அளவுக்கு இவங்க ஏன் நடந்துக்கணும்? அவதான் தெரியாம போட்டேன்னு சொன்னால. அத நீங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். இவங்க தெரிஞ்சேதான் போட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி, 1000 தான் இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. கோவம் வந்தா நீ என்ன வேணாலும் செய்வியா? என் மேல கூட தான் அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்காக என் மேல கை நீட்டிடுவியா? இத பாரு, நீ செஞ்சது பெரிய தப்பு. முதல்ல இவகிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன். முடியாதுமா, இவங்க செஞ்சதுதான் பெரிய தப்பு. நானும் எத்தனையோ தடவை எங்க விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா இவங்க கேட்கவே இல்ல. அதான் கை நீட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்புதான். அவளை பாரு எப்படி கலங்கி போய் நிக்கிறான்னு. மன்னிப்பு கேளு. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. தப்பு செஞ்சது இவங்க, நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்னால முடியாது. மருமவளே, நாளைக்கு பொங்கல் பண்டிகை. ஊரே விசேஷமா பொங்கல் வச்சு கொண்டாடும். எனக்கும் ஒரு ஆசை மருமவளே. என்ன ஆசை சொல்லுங்க அத்தை. நீயும் என் மவனும் புது Dress போட்டுக்கிட்டு நம்ம வீட்ல பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். நீ உன் அக்கா வீட்லயே இருந்தன்னா பொங்கல் பண்டிகைய பெருசா கொண்டாட முடியாதுல்ல. இந்த வருஷமாச்சும் நீ என் மவனோட சேர்ந்து பொங்கல் வைக்கணும். நாம எல்லாரும் சேர்ந்து அத சந்தோஷமா கொண்டாடணும். அதான் இந்த அத்தையோட ஆசை மருமவளே. அத்தை, உங்க ஆசை நியாயமான ஆசைதான். எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி அங்க வந்து பொங்கல் வைக்கணும்னு ஆசைதான். ஆனா என்னால நாளைக்கு அங்க வர முடியாது. இங்க பொங்கல் வைக்கிறப்ப நான் இல்லனா அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். அது என் அக்காக்காருக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடும்.
அப்படியே என் அக்கா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சாலும் அந்த டிரைவர் பையலும் அவனுக்கு அல்ல கையா இருக்கானே அந்த மயிலு, அவனும் சும்மா இருக்க மாட்டான். என் அக்காக்கார்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட்டே இருப்பானுங்க. அதனால ஏதாவது சிக்கல் வரலாம். அதனால இது வேண்டாம் அத்தை. இது சரியா வராது. மருமவளே, நானும் இதையெல்லாம் யோசிக்காம இல்ல. இங்க பாரு, நாளைக்கு நீ வரதா இருந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம் வரும். நாம இன்னைக்கே பொங்கலை கொண்டாடிடுவோம். இன்னைக்கு நீ வெளியில வந்தா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. என்னத்த சொல்றீங்க? பொங்கல் பண்டிகையை இன்னைக்கே கொண்டாடுறோமா? அது சரியா வருமா? எல்லாம் சரியா வரும் மருமவளே. முத நாளே பொங்கல் வைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. அதனால நீ உடனே கிளம்பி வா. சிவனாண்டி ரெடியா இருக்கான். நீ வந்தா 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாம். என்ன மருமவளே, யோசிக்கிறியா? யோசிக்காத, பட்டுன்னு கிளம்பி வா. எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க அத்தை, நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வா மருமவளே, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்துடுறேன் அத்தை. சரிம்மா. இப்பவே யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துட வேண்டியதா. சின்னத்த, திருட்டுத்தனமா புருஷனோட அங்க போய் பொங்கல் வைக்க போறீங்களா? பொங்கல் இது சூப்பர் மேட்டரா இருக்கே. இந்த மேட்டரை சகல கிட்ட சொல்லி இவங்களுக்கு நாம பொங்கல் வைப்போம்.